தொழிலாளி ஒருவர் இருந்தார். அவர் ஒரு மகான் மீது பேரன்பு கொண்டவர். திடீரென்று 2 நாட்களாக அவருக்கு வேலை எதுவும் கிடைக்கவில்லை. அவர் குடும்பம் பட்டினி கிடந்தது. என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை. அவரை நம்பி கடன் கொடுப்பவர்களும் யாரும் இல்லை. மன வருத்தத்துடனும் சிந்தனையுடனும் அவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அருகில் இருந்த குளத்தில் ஒரு தாமரை மலர்ந்திருப்பது அவர் பார்வையில் பட்டது. அந்த மலர் வழக்கமான தாமரை மலராக இல்லை, அபூர்வமான அழகுடன் இருந்தது. அடர் சிவப்பு நிறத்தில் சூரிய ஒளியில் தகதகவென்று மின்னி பிரகாசித்தது. அவர் குளத்தில் இறங்கி அந்த மலரை பறித்தெடுத்தார். அந்த அபூர்வ மலரை யாருக்காவது விற்றால் ஏதாவது பணம் கிடைக்கும் என்று நினைத்தார் அவர். அந்த வழியாக வந்த வியாபாரி ஒருவர் தொழிலாளியின் கையில் மிக அழகான பூ இருப்பதை பார்த்தார். அவர் கேட்டார், அந்த மலரை என்னிடம் விட்டு விடுகிறாயா? நான் அதற்கு 100 ரூபாய் தருகிறேன். சற்று நேரம் கழித்து அந்த வழியாக செல்வந்தர் ஒருவர் வந்தார். அவரும் கேட்டார், இந்த மலரை என்னிடம் விட்டு விடுகிறாயா? நான் இதற்கு 200 ரூபாய் தருகிறேன். இவ்வளவு அதிகமான விலைக்கு இந்த மலரை கேட்கிறார்களே என்று தொழிலாளிக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. சற்று நேரத்திற்கு பிறகு அதே வழியில் அந்த நாட்டு ராஜா வந்தார். தாமரை மலரை பார்த்து மகிழ்ந்த அவரும் கேட்டார், இந்த மலரை என்னிடம் கொடுத்து விடுகிறாயா? இதற்கு நான் என்ன விலை வேண்டுமானாலும் தருகிறேன். தொழிலாளி ராஜாவிடம் பணிவுடன் கேட்டார், வணக்கத்துக்குரிய ராஜாவே, அப்படி இந்த மலரில் என்னதான் இருக்கிறது? ஏன் இதற்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தர தயாராக இருக்கிறீர்கள்? ராஜா சொன்னார், இந்த மலர் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் அபூர்வமாகவும் இருக்கிறது. இந்த நகரத்திற்கு ஒரு மகான் வந்திருக்கிறார். அவர் காலில் வைத்து வணங்குவதற்காகத்தான் இதை கேட்கிறேன். மகானை காண வேண்டும் என்று வெகு காலமாக ஏங்கிக் கொண்டிருந்த தொழிலாளி சொன்னார், அப்படி என்றால் ராஜாவே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த மலரை நானே அவர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். அந்த தொழிலாளி ஓடி சென்று அரிய தாமரை மலரை மகானின் காலடியில் வைத்து வணங்கி நின்றார். அப்போது குரு கனிவாக அவரிடம் கேட்டார், சகோதரா, இந்த மலரை நீ ராஜாவிற்கு விட்டிருந்தாயானால் நீ மட்டுமின்றி உன் பல தலைமுறைகளும் பலமாக வாழ்வதற்கான செல்வம் உனக்கு கிடைத்திருக்குமே. நீ ஏன் அப்படி செய்யவில்லை? தொழிலாளி கண் கலங்கி சொன்னார், ஐயா, உலகின் ஞானியே, நான் இந்த மலரை பறித்த போது இது ஒரு தாமரை மலராக மட்டுமாகத்தான் இருந்தது. ஆனால் நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று தெரிந்த போது இந்த மலர் என் இதயத்தின் அன்பாக மாறிவிட்டது. என் இதயத்தை சமர்ப்பிப்பதற்கு ஏற்ற இடம் உங்கள் காலடிகளை தவிர வேறு இல்லையே. மகான் எழுந்து அவரை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு சொன்னார், இனிய சகோதரா, வறுமையில் இருந்தாலும் இந்த உலகத்தின் அரசன் நீதான். நிம்மதியாக போ, உன் வாழ்க்கை வளமாகும். தூய அன்பிற்கு முன்னால் பணத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை. உதவி செய்தவர்களுக்கு உபத்திரவம் ஏற்படுவதும் நேசித்தவர்களே வெறுக்க நேரிடுவதும் அவனை குழப்பி விடுகிறது. ஒரு வித்தைக்காரன் அன்று ஒரு வித்தியாசமான வித்தையை எல்லோருக்கும் காண்பித்துக் கொண்டிருந்தான். 100 கருப்பு எறும்புகள் மற்றும் 100 சிவப்பு எறும்புகளை ஒரு ஜாடியில் அடைத்து வைத்தான். அதன் பின் அந்தந்த எறும்புகள் என்ன செய்கின்றன என்று கவனித்துக் கொண்டிருந்தான். இந்த 2 வகை எறும்புகளும் அமைதியாக இருந்தன. ஒன்றின் வழியில் மற்றொன்று குறுக்கிடாமல் அங்கும் இங்கும் போய் கொண்டு இருந்தன. சிறிது நேரம் கழித்து திடீரென்று அந்த ஜாடியை வேகமாக குலுக்கிவிட்டு மேசையில் வைத்து விடுகிறான். இப்போது அந்த எறும்புகள் என்ன செய்கின்றன என்று கவனித்துக் கொண்டிருந்தான். கருப்பு எறும்புகள் சிவப்பு எறும்புகளை தாக்க ஆரம்பித்தன. ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டு மற்றதை கொல்ல ஆரம்பித்தன. கருப்பு எறும்பு சிவப்பு எறும்பால் தனக்கு ஆபத்து என்றும், சிவப்பு எறும்பு தனக்கு கருப்பு எறும்பால் ஆபத்து என்றும் நினைத்து ஒன்றோடொன்று சண்டையிட்டு கொண்டன. கடைசியில் பெரும்பாலான எறும்புகள் மாண்டு போனது. சிலது காயம் அடைந்து இருந்தன. இப்போது அந்த ஜாடியை குலுக்கிய வித்தைக்காரன் ஹாயாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். மற்றவர்களுக்கு புலங்காகிதம் அடைவது மாதிரியோ அல்லது அவர்கள் உணர்ச்சிகளை தூண்டிவிடுமாறியோ அதை பற்றி ஏதாவது ஒரு கற்பனை கதைகளை எடுத்துவிட்டு கொண்டிருந்தான். பார்ப்பவர்களோ பிரமாதம், ஆஹா, ஓஹோ என்று இருந்தார்கள். உண்மையில் எதிரி யார் என்று அந்த எறும்புகளுக்கும் தெரியவில்லை, பார்க்கிற மக்களுக்கும் தெரியவில்லை.
ஆனால் அந்த வித்தைக்காரனோ சம்பாதித்துக் கொண்டிருந்தான், பெருமையும் தேடிக்கொண்டான். தவறான தகவல்கள் பரப்பி 2 பேரை அல்லது 2 சமூகத்தை 2 பிரிவு சார்ந்தவர்களை சண்டையிட செய்வதில் தனி ஆனந்தம் கொள்வதை சிலர் வழக்கமாக வைத்துள்ளனர். அல்லது தனிப்பட்ட ஒருவரையோ அவர்கள் சார்ந்தவர்களையும் மிகைப்படுத்தியும் மோசமாக விமர்சித்தும் அவரை பற்றி தவறான அபிப்பிராயங்களையும் மக்களிடையே மனதில் பதிய செய்கின்றனர். இதில் ஊடகங்களின் பங்கும் அதிகம். சமுதாயத்திலும் அதுவா இதுவா அவர் இப்படி எல்லாம் நியாயமா, இப்படி இங்கு பார்த்தாலும் வதந்திகள், தவறான செய்திகள் மட்டும்தான் பற்ற வைக்க நிறைய பேர் இருக்கிறார்கள். ஜாடியை குலுக்கியவர் போல் எந்த விடயத்தை யார் சொல்லி கேட்டாலும், எந்த விதமான சினிமா மற்றும் பொழுதுபோக்கு ஊடகம் வாயிலாக கேட்டாலும் சிந்தித்து முடிவெடுங்கள். ஒருவரை ஒருவர் தாக்கும் முன் ஜாடியை அசைப்பது யார் என்று யோசிக்க வேண்டும். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு நரி கூட்டம் வாழ்ந்து வந்தது. அதில் ஒரு நரி ஒரு நாள் காட்டை ஒட்டி இருந்த திராட்சை தோட்டத்திற்குள் புகுந்து திராட்சை பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கு வந்த தோட்டக்காரன் நரியை பிடித்து அதன் வாலை வெட்டி விட்டான். வால் இல்லாமல் நரிக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. அடடா, இனிமே நம்ம கூட்டத்தில் சேர்க்க மாட்டாங்களே, என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது எதிரில் அதோட கூட்டத்தைச் சேர்ந்த நரி ஒன்று வந்தது. அது வால் இல்லாத நரியை பார்த்ததும் அடக்க முடியாம விழுந்து விழுந்து சிரித்தது. என்னடா இது அசிங்கமா போச்சேன்னு யோசிச்ச முதல் நரிக்கு ஒரு யோசனை வந்தது. உடனே பதிலுக்கு அதுவும் விழுந்து புரண்டு சிரித்தது. உடனே 2வது நரி, ஏண்டா நீ என்ன லூசா என்று கேட்டது. உடனே இது, அடே முட்டாப்பையிலே, என் வாளை வெட்டின உடனே கடவுள் எனக்கு தரிசனம் தந்தாரு, ஆனா அது தெரியாம நீ என்னை கிண்டல் பண்ற என்று சொல்லியது. 2வது நரி அது எப்படின்னு என்று கேட்க, வால் அறுபட்டிருந்த நரி, உன் வாளையும் வெட்டினா கடவுள் தெரிவார் என்றது. ஆனால் நீயா வெட்டக்கூடாது, அதோ அந்த திராட்சை தோட்டத்துல போய் திராட்சை சாப்பிட்டீனா அந்த தோட்டக்காரன் பிடிச்சு உன் வாளை வெட்டி விடுவான், அப்போ உன் முன்னாடி கடவுள் தோன்றுவார் என்று கூறியது. உடனே 2வது நரி அதே மாதிரி செய்ய போய் தோட்டக்காரன் வாளை வெட்டி விட்டான். ஆனால் கடவுள் வரவில்லை. ஏமாந்த நரி கடு கோபத்துடன் முதல் நரியோடு சண்டை போட்டது. ஆனால் முதல் நரி அமைதியாக, இங்க பாரு, இப்போ உனக்கும் வால் இல்லை எனக்கும் வால் இல்லை, 2 பேரையும் கூட்டத்துல சேர்க்க மாட்டாங்க, அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வால் இல்லாத நரி கூட்டத்தை உருவாக்குவோம் என்று சொன்னது. இப்படித்தான் சிலர் அவர்களைப் போல் மற்றவர்களை மாற்றுகிறார்கள். இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.